வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ ஃப்ளவர் எஃபெக்ட்டோட எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேன்வாஷை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸை ஜூம் பண்ணணுன்னா கூட கரெக்டாக ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டையுமே ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். லைட்னஸையும் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிட்டு அதிலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னெட்டுன்னு ஐக்கான் இருக்கும், அதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸை 1 by 1 கரெக்டாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க்குன்னு ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக இப்போ நம்ம அலைட்மெண்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக அந்த ரேஷியோவில் செட் பண்ணிவிட்டு இப்போ 7, அதாவது கீழே பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். 6 or 7, ஸோ எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அதோட சைஸை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி கம்மி பண்ணியிருக்கேனோ கம்மி பண்ணி இந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் வந்து மறைய தான் செய்யும், ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி மேலே செட் பண்ணிட்டு கீழே காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த இமேஜை இந்த மாதிரி காப்பி பண்ணி இந்த சைடில் செட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா செட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி மேலேயும் கொஞ்சம் செட் பண்ணுங்கள். சென்டரில் இந்த மாதிரி இருக்கிற இமேஜ் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த விஷுவலாக பார்க்க நல்லா கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ 3 இமேஜை செட் பண்ணியாச்சு. சென்டரில் இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரீப்ளஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு 4:5 ரேஷியோ தாண்டி இருக்குது அப்படின்னா கிராப்னு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே இருக்க இமேஜுமே அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதையும் 4:5 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவுமே டச் பண்ணி அதுக்கு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்லாம் கலரிங் எந்த அளவுக்கு வேணுமோ அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 ஃப்ரேமையும் செட் பண்ண வாட்டி கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ தெரியாது, அதனால் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி அந்த ஃப்ளவருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி அந்த ஃப்ளவரை காப்பி பண்ணிவிட்டு இந்த இமேஜுக்கிட்டேயும் அதே மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செட் பண்ணியிருக்கணும் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு காப்பி எடுத்து மேலே இருக்க இந்த இமேஜ் கடைசி இமேஜுக்கிட்டேயும் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பக்காவாக இது செட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜை மேலே பாருங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டில் தான் நம்ம எஃபெக்ட்லாம் போட்டு டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணோம். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே டெக்ஸ்ட்ன்ற ஐகான் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாப்பி பர்த்டேன்னு தான் இப்போ நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஹாப்பின்னு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஹாப்பின்னு வந்து டைப் பண்ணிவிட்டேன். பக்கம் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்கும், அந்த கலரில் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே டபுள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போல்டான ஒரு ஃபாண்ட்டை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபாண்ட்ஸ் வேணும் அப்படின்னா. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். கலர் வந்துட்டு அதுக்கு ஒயிட் கலரே கொடுத்துக்கோங்க மோஸ்ட்லி. ஸோ இப்போ ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த சைடில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ சேம் இந்த மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் அதை எடிட்டை கிளிக் பண்ணிங்க. டெக்ஸ்ட்டுக்கு அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஷேடோன்னு இருக்கும், ஷேடோவை மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணிவிட்டு இதில் வந்து பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் அதே மாதிரி டபுள் ஆப்ஷன் போய்ட்டு இப்போ ஜாயின் லெட்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வேறு எல்லோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலரை கொடுத்துக்கோங்க. நான் ரெட்டே வந்து செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வேணும் அப்படின்னா சைஸு அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க.
அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிட்டேன். மறுபடியும் கீழே டெக்ஸ்ட்ன்ற ஐகான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும் நான் டச் பண்ணுற இடத்துல. அந்த இடத்துல நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நேமை டைப் பண்ணாமல் ஏதாவது ஒரு எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எமோஜி ஆட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் நேம்ஸை கூட டைப் பண்ணிக்கோங்க. எமோஜி ஆட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி அதை இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் எமோஜி வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நேம் ஆட் பண்ணுறதா தான் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டு அப்படி பேக்கில் வந்துட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஐகானு கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனு கொடுத்துக்கோங்க. கீழே ஆடியோன்ற ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மியூசிக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.